பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு 4 விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒன்றும் கிடையாது. முதல்ல உங்களுடைய ஈகோ. இந்த கோவத்தை ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளா இருந்து குறைச்சிக்கும் போது, கோவத்தை பரிபூர்ணமாக நீங்க பிரபஞ்சத்திடம் சரண்டர் பண்ணிட்டு, ஏன்னா கோவன்றதை உங்களுக்குள்ளார நான் அப்படின்ற அகங்காரத்தை உருவாக்கும். இந்த நான் என்ற ஒரு அகங்காரம் ஒரு மனுஷனுக்கு உருவாயிருச்சனால அவன் முடிஞ்சாங்க. அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது, வாழ்க்கையில முன்னேற முடியாது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. மோட்ச முக்தியோ இல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு செயலும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. நீங்க நிறைய பேர் உங்க லைஃப்ல பார்த்துருக்கலாம். கணவன் மனைவியோட உறவா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய குழந்தைகளோட கிட்ட நீங்க பழகிறதா இருக்கட்டும், இல்ல உங்க நண்பர்களா இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாமே உங்களுடைய நட்பை உடைச்சு விட்டுறது உங்களுடைய ஈகோ தான். இது சித்தர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் ஈகோவை முன்னாடி நிறுத்தும் பொழுதும், தான் அப்படின்ற அகங்காரத்தை நீங்கள் நிறுத்தும் பொழுது, எதிரில் இருப்பது இறைவனே வந்தாலும் அது உங்களால கண்டுபிடிக்க முடியாம நீங்க உங்களுடைய ஈகோவை காட்டும் போது எளிமையா உங்களுடைய நல்ல உறவுகளாக இருக்கட்டும், இல்ல ஒரு நல்ல மனிதர்களை எல்லாருமே இழந்துருவீங்க. இதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். இந்த ஈகோ ரொம்ப 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 ஒரு மோசமானது. இந்த ஈகோ ஒரே ஒரு விஷயத்தினாலதான் பல வீடுகளில் இன்றைக்கும் மாமியார் மருமகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், எல்லா உறவுகளையும் சண்டை வரதுக்கான காரணம் இந்த ஈகோ இருந்துச்சுனாலே பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து மொத்தத்தையும் உருவிடும். சீரியஸா மொத்தத்தையும் உருந்துடும். ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்றதுக்கு தான் பிரபஞ்சம் கொடுத்திருக்கே ஒழிய, உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் பக்குவம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அது இல்லைன்னா இங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பெரியவன், நான் பெரியவன், இங்க எவனும் பெரியவன் கிடையாது. எல்லாரை விட பெரியவன் ஒருத்தருக்கான அவனே இறைவன். அந்த ஏக இறைவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு வழியையும் ஒரு வகுத்தலையும் நீங்க ஒவ்வொருவரும் யோகத்தின் மூலயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளும் போதும், யோக பயிற்சிகள் ஈடுபடும் போதும் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்குண்டான அனைத்து சூழ்நிலையுமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு குருவும் ஒருவரை பார்க்கும் பொழுதும், ஒவ்வொரு குருவும் ஒருவரை அணுகும் பொழுதும் உங்களுடைய ஒட்டுமொத்த கர்மாவுமே முழுமையா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா குருவுக்கு தெரியும் கர்மா எப்படி குறைக்கணும், கர்மாவை எப்படி காலி பண்ணணும், கர்மாவை என்ன மாதிரி மாற்ற முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கர்மால தான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றதே தெரியாமையே கர்மால சொல்றதுக்கு தான் இங்க மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ஏன் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, இந்த ஈகோ எல்லாத்தையுமே இழக்க வச்சிரும். உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனை இழக்க வச்சிரும், உங்களுடைய உறவுகள்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது யாருன்னா, முழுக்க முழுக்க உங்களோட மனசு. உங்க மனசுதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தருமே உங்களுடைய மனசை நீங்க மாத்திக்கிட்டு ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளார கொண்டு வரணும். ஏன்னா மனசு பல பதிவுகளோட இங்க பயணப்பட்டுக்கிட்டு, பல பதிவுகளோட இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது முழுக்க முழுக்க நீங்க தனிமையில இருந்து பாருங்க. உங்க மனசுக்குள்ளார ஓடுற எல்லா நிகழ்வுகளுமே, எல்லா நிகழ்ச்சிகளுமே என்னன்னா உங்க பழைய கதைகளா தான் இருக்கும். பழைய கதைகளா தான் இருக்கும், பழைய நினைவுகளா தான் இருக்கும். அப்ப பழைய கதைகளும் பழைய நினைவுகளும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஓடும் பொழுதும் எங்கிருந்து நீங்க ஒரு பாசிட்டிவ் நோக்கி போக முடியும்? எங்கிருந்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பிரபஞ்சமும் இறைவனும் மாத்துவாரு. அப்ப முழுக்க மனதை கடந்த ஒரு நிலைக்கு போகக்கூடியதான் வாழ்க்கை அப்படின்றது, வாழ்வியல் அப்படின்றது. இதை ஒவ்வொருவரும் பின்பற்றி ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளார இருக்கின்ற பேருணர்வை, பேரெழுச்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் பிரம்மயோகம் மூலயமாக நீங்கள் செய்து அதை எழுப்பும் பொழுது கம்ப்ளீட்டா உங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வா இருக்கட்டும், உங்களுக்கு நான் அப்படின்ற ஈகோவா இருக்கட்டும், எல்லாமே கடந்து ஒவ்வொருவருமே ஞான நிலைக்கும் கடவுள் நிலைக்கும் போக முடியும். இது சாத்தியம். ஒண்ணு இல்லை, நீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு நீங்க தனியா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்களேன். உங்களுக்குள்ளார தாட்டை ரீட் பண்ணுங்க. உங்க எண்ணங்கள் எந்த மாதிரி ஓடுதுன்றது பாருங்க. உங்க எண்ணங்கள் எந்த மாதிரியான செயல்களை உங்களை ஊடுருவுதுன்னு பாருங்க. அதீதமா நீங்க எந்த விஷயத்த பிடிச்சி வச்சிருக்கீங்களோ, எந்த விதமான ஒரு தாட் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஓடுதோ, அதாங்க கர்மா. உங்களுக்கு யாரை பத்தின நினைவுகள் அதிகமா ஓடுதோ, யாரை பத்தி நீங்க அதிகமா நினைச்சு அந்த நாள் வீணா விரயம் பண்றீங்களோ, அதுதான் கர்மா. எப்ப பார்த்தாலும் என் மாமியார் பிரச்சனை, என் மாமியார் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என் மருமவ பிரச்சனை, எனக்கு கணவன் பிரச்சனை, ஆபீஸ்ல மேனேஜர், அதான் கர்மா. அப்ப அதுல இருந்தெல்லாம் எப்படி உங்களுடைய மனசை கொண்டு வர்றது? அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி கட் பண்றது, அந்த நெகட்டிவ் ஆராவை எப்படி கட் பண்றது அப்படின்னா, அதுதான் பிரம்மயோகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு.